எல்லாமே நீங்க அவகிட்டே சொல்லுங்க. அவ ஓகேனா அவ ஓகே சொல்றதே முடிஞ்சிச்சு வேலை. கரெக்டா பேசிக்கோ. என்ன ஏது இருந்தாலும் கரெக்டா கேளு. கூச்சப்படாம கேளு. பொண்ணு பாத்துருக்கானா? யார்கிட்ட பேசினுக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் உங்களோட ஒய்ஃப் பேசுறேன். மாடு மாதிரி வளர்ந்துருக்கவங்க ரெண்டாவது காலம் மாதிரி கேக்குதா? கேக்குதுப்பா. Look at me. I want it every day. அவங்களுக்கு பிடிச்சிருக்கான் என்ன? ஆமா, என்னத்த பார்த்து பிடிச்சு போறா. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், வேஸ்டா தானே இருக்கு. போட்டுமே 4 பேருக்கு உபயோகமா இருக்கட்டுமேன்ற நானு. நீ என்ன கேட்ட? இந்த ஒரே நிமிஷம். இந்த இருங்க அவகிட்டே தரேன், அப்படியே கேளுங்க. அவகிட்டே தரேன், நீங்க கேளுங்களேன். என்னை பத்தி அவளே சொல்லுவா. என்ன சொல்றது? ஆமா, இப்ப என் பெருமைகளையோ என்னை பத்தி அருமைகளையோ வந்து நானே சொன்னா நல்லா இருக்காதுங்க. இவர் பெரிய பிட்டாக்கா பிதர் கோபாலே. ஆமா, வேற ஒருத்தவங்க சொல்லணும். என்னைய பத்தி நானே பீத்திக்க கூடாதுல்ல. அவகிட்ட தரேன், நீங்க அவகிட்ட பேசுங்க. அதே மாதிரி உங்க விஷயமா அவங்க கிட்ட சொல்லுங்க. ஆமா, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது, உங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படின்னு அவகிட்ட தரேன். ஓகேவா? கரெக்டா பேசிக்கிங்க. எது இருந்தாலும் பரவாயில்ல, அவ ஃபிக்ஸ் பண்றது தான். எல்லாம் நமக்கு வேண்டப்பட்டவங்க தான் இருக்கு. ஆமா, அதாம்மா, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க என்ன தர்றீங்க, எவ்வளவு பண்ண போறீங்க, எல்லாமே நீங்க அவகிட்டே சொல்லுங்க. அவ ஓகேனா அவ ஓகே சொல்றதே முடிஞ்சிச்சு வேலை. ஆமா, இந்த இருங்க தரேன் அவகிட்டே தரேன். ஒரே நிமிஷம். பாரு, கரெக்டா பேசிக்கோ. என்ன ஏது இருந்தாலும் கரெக்டா கேளு. கூச்சப்படாம கேளு. சொல்லுங்க. ஆமா, ரவிராஜ் தான். ஏன் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க? சரி, ஆமா, சொந்த வீடு தான். நீ பொத்திட்டு உட்கார்ற. சரிங்க, இது ஏன் என்கிட்ட கேக்குறீங்க? யாருக்கு? என்னடா உனக்கு பிரச்சனை? கேள்வி என்ன கேட்க சொல்ற? சரி, பொண்ணு பாத்துருக்கானா? யாரு? ஹலோ, யார்கிட்ட பேசினுக்குன்னு தெரியுதா உங்களுக்கு? நான் உங்களோட ஒய்ஃப் பேசுறேன். தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க என்னடா பண்ணி வச்சிருக்க? மியூட்ல போடு. இந்த மாதிரி மேட்ரிமோனியில் பார்த்தேன்டி. மேட்ரிமோனியில் என்ன, நோ கேஸ்ட்டு, நோ, அதாவது சொந்த வீடு தேவையில்ல, எதுவும் ஜாதி தேவையில்ல, மதம் தேவையில்ல, எதுவுமே வேணாமா. விடோவான். சரி, அவன் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரான். சரி, அதுக்கு சார் விடோவான். சார் என்ன சொல்லி? நான் அதான் சும்மா போட்டு பார்த்தேன் அப்ளிகேஷன். என் ஃபோட்டோ அனுப்பிச்சு பார்த்தா உங்களுக்கு ஓகே பிடிச்சி போச்சு. நான் என்ன சொல்கிறேன் கேளு. நான் கேட்கணும். வரதட்சணை என்ன வருதுன்னு கேளு. கேட்கணுமா? கேளு. கேட்குறேன். இங்கே பாரு, அது இல்லாமல் பொள்ளாச்சியா ஊர் சூப்பராக இருக்கும். போனால் சுற்றி பார்த்துலாம் வரலாம், வால்பாறைலாம் போயிட்டு வரலாம். என்ன? ஒரே நிமிஷம் ப்ளீஸ். லைன்ல இருக்கு. ஹலோ, கேட்டிங்களா? சொல்லிட்டீங்களா? அவ ஓகேன்னு சொல்லிட்டா ஓகே தாங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை. நான் எங்க ஓகே சொன்னேன்? ஏய், என்ன அவங்க என்ன கேட்க 40 ஓகேவன்றாங்க. ஓகேவா? டேய், என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? 40,000 ரூபாய் கேஷ் கொடுத்துறாங்களாம் ட்ரெஸ்ஸுக்கு, மாப்பிள்ளைக்கு. வெக்கமா இல்ல? யார் நீ? மாப்பிள்ளையா? பைக் வாங்கி தராங்களாம். சரி, அவளுக்கு உங்களுக்கு மணப்பெண் தோழியா வருவாள் உங்க கூட. யாருக்கு மனசுல தெரியும் கூட? இல்ல, இரியா. ஏய், குடுறாங்க போடா. இரு. சாரி டியர், சாரி. ஓகே, நாங்க வரோம். நீங்க இங்க வரீங்களா? நாங்க வரட்டுமாங்க? நாங்களே வரோம். அப்படியே சுத்தி பார்த்த மாதிரி இருக்கோம். வால்பாறை எல்லாம் போயிட்டு வரலாம். ரவி, சரி, ஓகே. நம்ம சரி, நெக்ஸ்ட் மந்த் வரோம் நாங்க. ஓகே, வைக்கிறேன். என் கூட போல கூட வெஸ்டாங்க. நம்பர் எதுக்கு நம்பர்? யாரு கிட்ட இந்த வெள்ளாணி பண்ணிட்டு இருக்க? நீ என்ன சின்ன குழந்தையா? அப்போ மாடு மாதிரி வளர்ந்துருக்கவங்க ரெண்டாவது காலம் மாதிரி கேக்குதா? கேக்குதுப்பா. Look at me. I want it every day. உனக்கு நானே அதிகம். வர்றது வரட்டுமே. இப்போ காசா பணமா? நீ என்ன வேலை பார்க்க போறியா? நான் என்ன வேலை பார்க்க போறேன்? உனக்கு என்ன பிரச்சனை? கஷ்டப்பட போறது நானு. உன்னை நான் தான் கேட்டேனா? நீ எதுக்கு சும்மா தையத்தக்கான்னு குதிச்சிட்டு இருக்க? உன் வேலை முடிஞ்சிச்சு இல்ல? கிளம்பு. சும்மா உயிரை வாங்கிட்டு இருக்க. பாரு, மனுஷனை சம்பாதிக்க விடுங்க 4 காசு.
ஆமா இந்த மாதிரி வேலை பண்றதுக்கே எங்கனா போய் பிச்சை அம்மா டென்ஷன் பண்ணிட்டு இருக்க. அது எப்படிடா பொண்டாட்டிக்கிட்டே கரெக்டா சொல்லி கரெக்டா நீ கொஞ்சம் பேசி வாங்குவேன்னு பார்த்தேன், நீ சரியா தத்தியா இருக்க. ஏதோ பேசி ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 40,000 ரூபாய் தரேன்னாங்க, நீ ஒரு 50-60 கேட்டுக்கலாம். உனக்கு பொண்டாட்டியே வேற என்ன வேலை பார்க்க சொல்ற நீ? அதாண்டி எனக்கும் தெரியல. என்ன சொல்லு? நான் என்ன சொல்றேன், இது பாரு 4 காசு சம்பாதிக்க விடு என்ன. என்னை இப்படியே முடக்கி வீட்டுல வச்சு வீணா போகுதுண்ணே எனக்கு. நல்ல நொங்கு சீவுற அருவாக்கு அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சொர சீ விட்டுறேன். ஆமா நீ வீணா போற வீட்ல இருந்து. வீணா தான் போயிட்டு இருக்க நீ. கடுப்பா எனக்கும் போர் அடிக்குது இல்ல வீட்ல. டென்ஷன் ஆகுது எனக்கு. வேலைக்கு போய் சம்பாரி. இந்த மாதிரிலாம் ஆடாத. இந்த காலத்துல வேலைக்கெல்லாம் போயிட்டு காலை 8:30 மணிக்கு போகணுமா, 6:30 மணிக்கு வரணுமா, அங்க உட்காந்து அவனுங்க கிட்ட திட்டு வாங்கணுமா, உன்கிட்ட திட்டு வாங்கணுமா, என்னடி இது? இப்படி ஏதாவது நடுவில் ஏதாவது பிசினஸ் மாதிரி, இதெல்லாம் ஒரு பிசினஸ் தான். ஆமா வாழ்க்கை குடுக்கிறது கெடுக்கிறது இல்ல. இது கெடுக்கிறதுக்கு தான் அர்த்தம். அவங்க பாப்பா நீ சந்தோஷமா இருந்தா நீ யா வாழ்க்கை கெடுக்க. டென்ஷன் பண்ணிட்டு கெடுக்கிறது தான் அர்த்தம். நீ குடுக்குறது இந்த பாரு, அங்க கெடுக்குற. நான் உன்னை வற்புறுத்தி பண்ணாதான் கெடுக்கிறது. அது விரும்பி வருது, அதுக்கு பேர் ஃபர்ஸ்ட் நைட். ஆமா இது இப்படி கூட சொல்லலாமா? எதுக்கு இப்படி எல்லாம் யோசிக்கிற நீ? ஃபர்ஸ்ட் நைட் ஆமா ஃபர்ஸ்ட் நைட். மூச்சு முகரி போங்க ஃபர்ஸ்ட் நைட் கேக்குதா? சரி இப்போ என்ன சொல்றாங்க அவங்க என்ன சொல்றாங்க, 20 பவுன் நகை போடுறேன்றாங்க. அவங்க ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்கன்றனால வந்து அவங்க கிட்ட அவ்வளவு பணம் இல்லையா. அவங்க ஹஸ்பண்ட் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாராம்ப்பா. இறந்து 3 வருஷம் ஆயிடுச்சா. குழந்தை இல்லையா. சரி சார் கொடுக்க போறீங்களா? நான் அதை சொன்னேனா? அதுதான் அர்த்தம். நான் சொன்னேனா? நீ அசிங்கமா பேசிட்டு போற ராதா. வர உன்னுடைய எண்ணங்கள்னா ரொம்ப தப்பா இருக்கு. வேர்ட்லாம் ரொம்ப பேடா இருக்கு பாத்துக்கோ. உன்னோட எண்ணம் அசிங்கம் பண்ணாத. நீ பண்றதுல அசிங்கம் இதுவும் ஒரு சோஷியல் சர்வீஸ் தான். சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் இது. எது பண்ற நீ? ஆமா தெரிஞ்சு. நான் உன்னை திருடுதனமா பண்ணனா உன்னுடைய பர்மிஷன் இல்லாம நான் பண்ணனா? எது வந்தாலும் உன்கிட்ட கேட்கிறேன். நானு உன்கிட்டயே கொடுக்குறேன் பாரு போன் கொண்டாந்து. எவன்டி செய்வான் இந்த காலத்துல? இந்த காலத்துல எவன் செய்வான்? எந்த புருஷன் செய்வான் சொல்லு? நீ செய்வடா உன் முகரக்கட்டைய பார்த்தாலே தெரியுதுடா. எவனும் செய்ய மாட்டான். நீ செய்வ, எல்லாமே செய்வ நீ. உன்னுடைய பேச்சை கேட்காம, உன்னுடைய ஒப்புதல் இல்லாம ஒன்னையே நான் மனப்பின் தொழிலை நிக்க வைக்க போறேன் பாங்க. ஐயோ என்ன தெரியுமா? போயா பிச்சை. அவன் வாங்க பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த மாதிரி காசு பணத்துக்கு உன்னையே அப்படி தான தர்மம் பண்ற மாதிரி. நீ பெரிய இவன் உன்னை நீ தான தர்மம் பண்ணிட்டு இருக்கப்போ என்ன இது வாலிப வயசு. பண்ணல பாத்துடா ஃபர்ஸ்ட். பரவாயில்லை. நானே அதிகம். அவங்களுக்கு பிடிச்சிருக்கான் என்ன. ஆமா என்னத்த பார்த்து பிடிச்சி. உனக்கு தேவையில்லைனா விட்டுரு. ரூம் போட்டு யோசிப்பியோ? இல்ல அந்த மாதிரிலாம் கேரக்டர் கிடையாது. நான் அப்பப்போ இதெல்லாம் நான் என்ன சொல்றேன், வேஸ்டா தானே இருக்கு. போட்டுமே 4 பேருக்கு உபயோகமா இருக்கட்டுமேன்ற நானு. நீ என்ன கேட்ட? வேஸ்டா கிடையாது, சும்மா தண்டத்துக்கு கிடக்கு. நான் யாராவது யூஸ் பண்ணிட்டு போட்டோமேங்கிறேன் நானு. பொருள் தான், அதுவும் ஒரு பொருள் தான். சார பாம்பு வர ஆத்திரத்துக்கு யார் அவளா? யாரு? அவதான் இரு ராதா. நான் பேசி தரேன் ராதா. நான் பேசிட்டு தரேன் ராதா. ஒரே நிமிஷம் இரு. ஹலோ. ஒன்னும் இல்ல, அவன் என்ன கேட்க சொல்றா, ஆல்ரெடி யூஸ் பண்ணது ஓகேவான்னு கேக்குறா. ஓகேவா? பரவாயில்லையா? சரி ஓகேவா. என்ன ஜென்மங்கடா நீங்கலாம்? சரி நீ எச்சகலையா இருக்கீங்க. ஏய் உனக்கு இத பத்தி என்ன தெரியும்? இது ஒரு புனிதமான செயல் தெரியுமா? இதுவும் ஒரு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் தான்டி. இதுவும் ஒரு 4 பேருக்கு நல்லது பண்றது. ஆமா உனக்கு என்ன சொல்றேன், உனக்கு இஷ்டம் இல்லைன்னு தயவு செஞ்சு ஒதுங்கிடு. நான் இது ஒரு தொழிலா இருந்துட்டு போகுது எனக்கு. ஆமா ரவி என்ன நடக்குதுங்க ரவி? நீ என்ன பண்ற? நடக்க போகுது அடுத்த மாசம் 22ஆம் தேதி. சரியா? வந்துரு கூட. வந்து பொள்ளாச்சி சுத்தி பாரு, வால்பாறை போயிட்டு வா, கோயம்புத்தூர் ஊட்டின்னு சுத்தி பாரு. வந்துரும் சொல்றியா? வந்து ரவி என்ன இதெல்லாம் பாரு அப்பப்போ இதே டயலாக் சொல்லி நீ சுத்தாத. சரியா? நீ வந்துருனா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் என்ன வச்சுட்டு வேணா வாயில அசிங்கமா வந்துரும். புனிதமானதுன்னு சொன்னா புனிதமானது தீர்த்தமா? என்னடா செஞ்சு விட்டுறேன். என்னை விட என் தொழிலை பார்க்க விடுப்பா. என்ன? ஆமா
அவனா நீ கோயிலு ஆமா. நீங்க என்ன ரவி, நான் டென்ஷன் ஆயிடுவேன் நான். பத்து ஒரு ஆபீஸே போட போறேன் நான் இதுக்குன்ட்டு வேலைக்கு வைக்க போறேன். பேர் என்ன தெரியும்? என்ன இது வரட்டா? மட்டும் தான் நீ பார்க்கல. வரட்டா? நீ ஆரம்பிச்சிட்டியா? கிளம்புட்டா? எங்க போ? ஃபோன் வரும், நான் போய் பேசணும். மேலே மொட்டை மாடிக்கு போய் பேச போறேன். அதெல்லாம் கிடையாது, வெளிய போன்ட்டேன். அதெல்லாம் இல்லை. நான் போயிட்டு இவ்வளவு சொல்லி நீ திருந்தலல்ல? நான் திருப்பி ஏய், சேட்டம், இல்ல, நீ போன